திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழையால் வயலில் சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திருவாரூர் மாவட்டத்துல 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் இரவு தொடங்கிய மழை என்பது நேற்று நள்ளிரவு வரை நீடித்ததன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெல் பயிர்கள் வயலில் சாய தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற இடம் வந்து திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி, அதே போன்று இடும்பாவனம், நெடும்பலம், புன்னலூர், பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த நெல் பயிர்களை அறுவடை செய்யலாம் என்ற நிலையில தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 3000 ஏக்கர் நெல் பயிர்கள் அந்த மழை நீரில் முற்றிலுமாக சாய்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இந்த பயிர்கள் அனைத்தும் தற்பொழுது முளைக்க தொடங்கியுள்ளதால் இந்த பயிர்கள் அறுவடை செய்தாலும் உரிய மகசூல் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை விட்டிருக்கிறது. ஆகவே அரசு அதிகாரிகள் முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் இந்த தண்ணீரை, மழைநீரை வடிய வைக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டுமே அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை தொடங்க முடியும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.